தியாகசீலர் கக்கனின் 106வது பிறந்த நாளை முன்னிட்டு அவரது சிலைக்கு மதுரை மாவட்ட ஆட்சியர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். மதுரை மாவட்ட மேலூரை அடுத்த தும்பைப்பட்டியில் தமிழக முன்னாள் அமைச்சர் கக்கனின் 106வது பிறந்த நாள் கொண்டாடப்பட்டது. இதில் அரசு பிரதிநிதியாக மதுரை மாவட்ட ஆட்சியர் திரு சுப்பிரமணியன் பங்கேற்று கக்கன் மணிமண்டபத்தில் அமைந்துள்ள திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இந்நிகழ்ச்சியின் போது மேலூர் வட்டாட்சியர் உள்ளிட்ட வருவாய்த்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். அரசியல் வாழ்க்கையின் எளிமைக்கும் நேர்மைக்கும் உதாரணமாக வாழ்ந்த முன்னாள் காவல்துறை அமைச்சர் கக்கனின் 106வது பிறந்த நாள் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நிலையில் கக்கனின் குடும்பத்தை சேர்ந்தவர்களின் தற்போதைய நிலைமை குறித்து அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. மதுரை மாவட்டம் மேலூரை அடுத்த தும்பைப்பட்டியில் 1908ஆம் ஆண்டு ஜூன் 18ஆம் தேதி பூசாரி கக்கன் என்பவருக்கு மகனாக பிறந்தவர் கக்கன். இளமை காலத்திலிருந்தே காங்கிரஸ் கட்சியில் இணைந்து பல்வேறு சுதந்திர போராட்டங்களில் ஈடுபட்ட கக்கன் 1952 முதல் 1957 வரை நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தார். பின்னர் காமராஜர் தலைமையிலான ஆட்சியில் காவல்துறை அமைச்சராகவும் விவசாயத்துறை அமைச்சராகவும் பதவி வகித்தார். பொது வாழ்க்கையின் நேர்மைக்கும் தூய்மைக்கும் உதாரணமாக சுட்டிக்காட்டப்படும் கக்கனின் பணிகளை பாராட்டி மத்திய அரசு இவரது உருவம் பொறித்த சிறப்பு தபால் தலையை வெளியிட்டது. இதேபோல் இவரது சொந்த ஊரான தும்பைப்பட்டியில் கக்கனுக்கு தமிழக அரசு மணிமண்டபம் அமைத்துள்ளது. இத்தகைய சிறப்பு பெற்ற கக்கனின் குடும்பத்தினர் இன்னும் வறுமையிலேயே வாடுகின்றனர். நான் BA கிராஜுவேட் முடிச்சிருக்கேன். எனக்கு இதுவரைக்கும் எந்த ஒரு வேலை வாய்ப்பும் இல்லை. கூலி வேலை செஞ்சு தான் பொழைச்சிக்கிட்டு இருக்கேன். ஆனாலும் கக்கன்ஜி அரசியல் வாழ்க்கையில் தனி முத்திரையை பதிச்சாலும் எங்களோட வாழ்க்கை இன்னும் கீழே தான் இருக்குது. தனக்குன்னு எந்த ஒரு சொத்தையோ ஒரு சொத்து சுகங்களையோ எதையுமே சேகரித்து வைக்கலை. பிள்ளைகளுக்கும் அந்த மாதிரி எதுவும் பண்ணலை. தும்பைப்பட்டியில் கக்கன் வாழ்ந்த வீடு இன்று சிதலமடைந்து காணப்படுகின்றது. இந்த வீட்டினை புனரமைத்து குடிலாக அமைக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கையை அவரது உறவினர்கள் முன்வைக்கின்றனர். கக்கனின் பிறந்த நாள் மற்றும் நினைவு நாளில் மட்டும் அரசு அதிகாரிகள் முதல் அரசியல்வாதிகள் வரை மரியாதை செலுத்துவதாகவும் மற்ற நாட்களில் யாரும் இங்கு வருவதில்லை என்றும் கூறுகிறார் கக்கனின் உறவினரான சரவணன். எந்த ஒரு இதுவுமே எங்களுக்கு பிறந்த நாள் நினைவு நாளுக்கு மட்டும் அரசாங்கத்திலிருந்து வர்றாங்க, அதோட அரசியல்வாதிகள் வராங்க போகிறாங்க. ஆனால் எங்கள் கக்கன்குச்சி குடும்பத்தை யாருமே கண்டுக்கிறதில் வைக்கல. அது எங்களுக்கு ரொம்ப மன வேதனையாக இருக்குது. நாட்டிற்காக தன் குடும்பத்தை கூட கவனிக்காமல் எளிமையாக வாழ்ந்த கக்கனின் குடும்ப வாரிசுகளுக்கு அரசு வேலை உள்ளிட்ட உதவிகளை தமிழக அரசு செய்ய வேண்டும் என்பதே கக்கனின் ஒட்டுமொத்த குடும்ப உறுப்பினர்களின் கோரிக்கையாக உள்ளது. ரமேஷ், News 7 தமிழ், மேலூர்.